வணக்கம். ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 1/4 கப்பு துவரம்பருப்பு 1/4 கப்பு சிறுபருப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு 2 தக்காளி 1 வெங்காயம் 1 பச்சை மிளகா 4-5 பல்லு பூண்டு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் நெய் 1/2 ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சிடலாம். முருங்கைக்கீரையை நல்லா அலசி வச்சிருக்கிறேன். கூடவே 2 கொத்து வாதநாராயண நல்லா வச்சிருக்கிறேன். கீரையை நல்லா உருவிட்டு எந்த அளவுக்கு பொடிசா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசா கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் வெந்தயம் தாளிச்சிடலாம். கூடவே 2 காஞ்ச மிளகா உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 4-5 சின்ன வெங்காயம் 2 பல்லு பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். கீரை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துடலாம். பருப்பு கரண்டியிலேயே கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. பருப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை கூட்டு ரெடி. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.